ராகி அடை இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காய் கீரையெல்லாம் போட்டிருக்கேன், நல்ல சத்தானதும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அடை செய்கிறதுக்கு 4 கரண்டி வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ராகி மாவு போட்டாலும் ரொம்ப வந்து வெறப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து 2 கரண்டி வந்து கோதுமை மாவு வந்து கலந்துக்கிறேன். இது மாதிரி கோதுமை மாவு கலந்து செய்யும் பொழுதுங்க அடை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நான் 1 கப் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. 1 கப் வந்து கேரட் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து பாலக்கீரை எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தோசை மாவும் இல்லாத சப்பாத்தி மாவும் இல்லாத நடுத்தர பாதத்தில் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது மாதிரி நடுத்தர பாதத்தில் பிணைஞ்சு எடுக்கும் பொழுதுங்க அடை வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து இருக்கணும் மாவு, அப்போ தான் வந்து அடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவெல்லாம் பிணைஞ்சாச்சுங்க, அரை மணி நேரம் ஊறட்டும். நான் வந்து பச்சை மிளகா போடலைங்க, ஏன்னா இது பச்சை மிளகா போடலைனாலும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் அப்படியே ஊட்டி விடலாங்க, ஏன்னா பச்சை மிளகா போடாதனால நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. வெய்ய காலம் வேறு இல்லைங்களா, அதனால் வந்து நான் வந்து பச்சை மிளகா எதுவுமே சேர்த்தலை. பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டுங்க, எவ்வளோ உங்களால் மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தட்டி. நான் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் ஊற்றுறேன், உங்களுக்கு வேணால் வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க. இது சிம்மில் தாங்க குக் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து வேகும். ஏன்னா நம்ம வந்து கேரட்டு அப்புறம் வந்து கீரையெல்லாம் வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன், அதெல்லாம் வேகணும் இல்லைங்களா. அடை தட்டும் பொழுது நல்லா வந்து மெலிசாக வந்து தட்டிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சிங்க, இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். காலையிலேயே இந்த அடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த அடை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கேரட்டு வந்து கீரை இதெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வந்து சத்தாக இருக்கும், சீக்கிரம் வந்து பசிக்காது. இந்த அடை இனிப்பாகவும் செய்யலாங்க, கொஞ்சம் வந்து தேங்காய் துருவலும் வெல்லமும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.